Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கோம். ஸோ எக்லெஸ் ரவா கேக் தான் பண்ண போகிறோம். மைதா கிடையாது, எக்கு கிடையாது. ரொம்ப சுலபமாக எப்படி நம்ம ரவா மட்டும் யூஸ் பண்ணி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து கிவ்அவே போயிட்டுருக்கு. நம்ம இன்னும் வந்து கிவ்அவே கிட்ட வந்து நெருங்கிட்டோம். ஸோ சீக்கிரமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். ஸோ வீடியோக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு. ஸோ இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கப்பால் ரவா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற மெஷர்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும். ஸோ இதை வந்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சேர்க்கும் போது நமக்கு நடுநடுவில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கேக்கு. ஸோ இது கூட வந்து நான் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்து கலந்து இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணுறனால நமக்கு வந்து கேக்கோடு அது வந்து மெல்ட் ஆகாமல் நமக்கு கடிப்படும் அங்கங்கே. அதுக்காக இதை செஞ்சு இது தனியாக வச்சிடலாம். ஸோ இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து இப்போ நம்ம ரவா அளந்தோம் இல்லையா, அதே கப்பில் வந்துட்டு 1/2 கப்பு அளவுக்கு நான் வந்து பவுடர் சுகர், அதாவது நீங்கள் சுகர் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தயிர் போதும். நல்ல கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், ஸோ நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக கீ இல்லைன்னா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஸோ நம்ம இதை எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு விஸ்க் வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வந்து கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதாவது ஒரு முட்டை வந்து பீட் பண்ணியிருந்தால் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இதோட மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம வந்து சேர்த்துடலாம். நான் வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த ரவையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப வந்து முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பொடிச்சிருக்கேன். நீங்கள் ரொம்ப வந்து பொடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு பொடிச்சிங்கன்னா கூட போதும். ஸோ இதை வந்து நல்லா வந்து சேர்த்து நீங்கள் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவை பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே தண்ணி வந்து நல்லா குடிக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக போக வந்து தண்ணி வந்து நல்லா இழுத்துரும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து இதை மூடி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நமக்கு தண்ணி கொஞ்சம் இழுத்து ரொம்ப ஓரளவுக்கு கெட்டியாகிடுச்சு. முதல்ல பண்ணதுக்கும் இப்போவும் வித்தியாசம் தெரியும் பாருங்கள், தண்ணி இழுத்துருக்கு. ஸோ இது கூட இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கோங்க. பாலோட அளவுன்னு எதுவும் கிடையாது. இது ரவைக்கு தகுந்த படி நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரவை கெட்டியாக இருக்கிற மாதிரி ஆகும்போது பால் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் கொஞ்சம் வந்து முதல்ல சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்க்கலாம். நமக்கு வந்து எப்படின்னா நல்ல ஒரு மாவு அந்த பேட்டர் மாதிரி நமக்கு வந்து கன்சிஸ்டன்சியில் கிடைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கேக் நல்லா ப்ளஃபியாகவும் இதுவாகவும் வரும். ஸோ இதோட வந்து பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாஸ் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் அது இல்லைன்னா ஈனோ கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விஷ் தான். ஸோ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது வந்துட்டு நம்ம இதோட வந்து பால் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லைன்னா விட்டுருங்க. இப்போ இதில் வந்து 1/4 ஸ்பூன் வந்து நான் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப இல்லை, ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்தா போதும். ஜஸ்ட்டு வந்து நம்ம இனிப்பு ஃப்ளேவரை தூக்கி கொடுக்கறதுக்கு தான். நான் ஆல்ரெடி வந்து இனிப்பு ரொம்ப ஒன்றும் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா நீங்கள் ஒரு கப்பு ரவைக்கு 1 கப்பு இனிப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து போதும், ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் இனிப்பு சாப்பிட மாட்டோம், அதனால் இவ்வளோ தான் சேர்த்துவோம். எசன்ஸ் வந்து இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். வந்து வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கேன்.
நீங்கள் எந்த எசன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ளேவர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து நல்லா வந்து ஒரு வாட்டி இது மாதிரி மொத்தமாக வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போவும் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு திக்னஸ் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இப்படி திக்காக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து நமக்கு தோசை மாவு பதத்தில் இருக்கணும். அதனால் இன்னும் கொஞ்சம் கூட பால் வந்து சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்றதெல்லாம் சேர்க்கணும். மிக்ஸ் பண்ணாமல் சேர்க்காதீங்க. இப்போ நமக்கு தேவையான பதம் வந்து கிடச்சிருச்சு பாருங்கள். தோசை மாவு பதம் அழகாக வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதோட வந்து நட்ஸு மற்ற இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து கலந்து வச்சுருக்க டூட்டி ஃப்ரூட்டியை வந்து சேர்க்க போகிறேன். அதில் வந்து மாவு இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அதாவது அடியில் மாவு இருக்கும், அதை சேர்க்காதீங்க. அந்த டூட்டி ஃப்ரூட்டியை மட்டும் மாவு இல்லாமல் அழகாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து 1.5 கேக் சாப்பிட்ட மாதிரியே சூப்பராக நமக்கு கிடைக்கும் டூட்டி ஃப்ரூட்டி. இது முடிச்சுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து கேக் பேட்டரில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். ஸோ கேக் பேட்டரில் அந்த கேக் டின்னில் சேர்க்குறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து நான் எந்த டீன் வேணுமா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அதில் வந்து ஆயில் இல்லைன்னா கீ வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் மைதா மாவு போட்டு டேப் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த பேட்டர் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ பேட்டரை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து எப்போவுமே அந்த கேக் டின் வந்து ஃபுல்லாகிற மாதிரி பேட்டர் சேர்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அது பொவ்வி வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவுமே வந்து அரை இல்லைன்னா முக்கால் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சரியா? ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து கேக் பேட்டர் ஃபுல்லாக சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து லைட்டாக வந்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு பபுள்ஸும் நமக்கு வந்து கேக்கில் வராது. நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ வந்து நான் இதுக்கு மேலே வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பராக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து நட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கும் உங்களோட இஷ்டம், நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் வந்து ரைசின் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து இதை கொண்டு போய் நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரை வந்து நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு வந்து நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி கேக் செய்யும் போது யூஸ் பண்ண உப்பு தான், தூக்கி போடாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கேக் பேட்டரை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கேஸ்கெட் ரிமூவ் பண்ணிவிடுங்க. விசில் வைக்கக்கூடாது. 45 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்லேயே வந்துட்டு இதை விட்டுறணும். ஸோ ஆஃப்டர் 45 மினிட்ஸ் பாருங்கள், நமக்கு சூப்பராக வந்து ப்ளஃபியான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. எக்கே இல்லாமல் எவ்வளோ ப்ளஃபியாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணிக்கலாம் நல்லா வந்து வெந்துருச்சா இல்லையான்னு. ஸோ ரவை வந்து சீக்கிரம் வெந்துருமே, உங்களுக்கு ரொம்ப அந்தளவுக்கு ஆகாது. இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக வந்து கத்தி யூஸ் பண்ணி அங்கங்கே வந்து இடறி விட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து அதை கவுத்தி போடும்போது நமக்கு ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ இது மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ முட்டையே இல்லாமல் நம்ம சூப்பராக வந்து ஹெல்தியான கேக் பண்ணிடலாம். ஸோ மாவும் கிடையாது, முட்டையும் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் நமக்கு எவ்வளோ ப்ளஃபியாகவும் இருக்குது. நட்ஸ் பாருங்கள் அங்கங்கே இருக்குது, அந்த டூட்டி ஃப்ரூட்டிலாம் எப்படி தெரியுதுன்னு. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5 கேக் மாதிரியே இருந்ததுங்க. நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ 1.5 கேக் ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, 80s கிட்ஸ் 90s கிட்ஸ், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கேக் செய்யும்போது. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.